வணக்கம். நாம் இப்போ பனிச்சோலை இன்றைக்கு கார்த்திகை அமாவாசை. இன்றைக்கி ஒரு தீபத்தை முதலாக பனிச்சோலையில் வெற்றிவேல் முருகனுடைய திருத்தலத்தில் ஜோதி ஒரு அற்புதமான ஒரு அருட்பெரும் ஜோதியை நம்மளுடைய சித்தரம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் அவர்களுடைய கையால் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்று இரவு, ஒரு அமாவாசை இரவு, மிக சிறப்பான ஒரு கார்த்திகை முருகனுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்திருக்கிறோம். கார்த்திகை என்றாலே நட்சத்திரம்தான். நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உயிரும் ஒரு ஜோதி வடிவம்தான். அதே போல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகளானது முருகர் ஒரு ஜோதி வடிவில் தான் இருக்கிறார். நம்மளுடைய அறிவும் ஒரு ஜோதி தான். ஆகவே அதனுடைய நினைவாக இந்த பனிச்சோலை வெற்றிவேல் முருகனுடைய தலத்தில் இன்றைய முதல் நாளாக தொடங்கப்பட்டு இருக்கிறது. திருப்பூரில் இருந்து நம்மளுடைய அருமை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். சதாசிவம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள், இப்போ நீங்கள் முதலாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த அனுபவங்கள்? நான் முதல் வந்திருக்கேன்னாக்கா இந்த தீபம் முதல் இந்த திருக்கோயில், இந்த கார்த்திகை தீபம் முதல் ஏற்றக்கூடிய அம்மா அவர்களுடைய திருக்கரங்களாக ஏற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு மாபெரும் பாக்கியம். சரிங்க. முருகனின் அருளால் தான் எனக்கு கிடைச்சது. அவருடைய அருளால் தான் இங்கே என்னால் வர முடிஞ்சது. முதல் இந்த தீபத்தை பார்க்கக்கூடிய எனக்கு அந்த வாய்ப்பு வசதியும் எனக்கு நம்ம பனிச்சோலை முருகன் தான் கொடுத்தாரு. இதில் பக்தர்களுடைய அந்த ஒரு அவங்க எப்படி கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கள்ல. அவங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தோட எல்லாருமே ஒரு குதூகலமாக இரவு 10-11 மணி ஆகி கூட அவங்க எல்லாருமே ஒரு கலைந்து போகாமல் வந்து அந்த ஜோதி தரிசனத்தையும் செஞ்சாங்க. அதுபோக இன்றைக்கு இந்த தலத்தில் கார்த்திகை ஒரு 5 மணிக்கு மேலேங்கிறதுனால இரவு பூஜையாக அம்மா வச்சுருந்தாங்க அன்னதானத்தோட. அந்த அன்னதானத்தை பற்றியும் அந்த இரவு அம்மா செய்யக்கூடிய அந்த தீபார்த்தனை அபிஷேகம் இவையெல்லாம் பார்த்தீங்க. அந்த மக்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் எப்படி உணர்றீங்க? இந்த சுத்துவட்டார் கிராமத்தில் இந்த இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கார்த்திகை தீபம் பார்க்கறதுக்கு ஜனங்கள் வருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தயக்கம் விழுது ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது. ஆனால் இரவு நேரம் ஆக கார்த்திகை தீபம் வர 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 அந்த ஒளி ஏற்ற நிகழ்ச்சி கேள்விப்பட்டு இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேர் வந்து கலந்து கொண்டதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா இருந்தது. உங்களுக்கே வியப்பா இருக்குது. 10 மணிக்கு இவ்வளவு மக்கள் கூடுவாங்களா? இவ்வளவு நேரம் இருந்துட்டு அது நம்மளா இருந்தா அத்தனையும் அந்த செயல்கள்லாம் நம்ம பனிச்சோலை முருகன் அருளால், நிச்சயமாக அவருடைய ஆசையினால் அதை பெற்றுக்கொள்ளணும்ங்கிற எண்ணத்தினால அனைத்து மக்களும் இரவென்று பார்க்காம சிரமங்கள் என்று இல்லாமல் லைட் வெளிச்சம் கூட இரவுல அந்த இருட்டுல குடும்பத்தோட வந்து போயிருக்காங்கன்னா அது உண்மையிலே இந்த பனிச்சோலை முருகனுடைய அருளால் தான். அவருடைய நிகழ்ச்சினால் அவரால் தான் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பும் ரொம்ப பெருமையாக நடந்திருக்கிறது. நிச்சயமாங்கய்யா. அதே போல் இப்போ நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவறையில் போய் எல்லா தெய்வங்களுக்கும் அந்த பூஜை முறைகள்லாம் செய்வாங்க. இங்கே முழுக்க நம்மளுடைய சித்தரம்மா சரஸ்வதி அம்மா சாமி அம்மா தான் செய்கிறாங்க. இது அந்த பக்தர்கள் எவ்வளோ ஒரு ஆரவாரமாக அவங்கள்ட்ட அந்த இது அது எப்படி அந்த அம்மாவை வந்து எப்படி அவங்க மதிக்கிறாங்க? அதை ஆண்கள் செய்வதை காட்டிலும் ஒரு பெண்ணாக இருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துது மாபெரும் பெருமை பாக்கியம். அது வந்து ஆண் பெண் கிடையாது, முருகனுடைய அருள். அது செய்து கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பாக்கியம் நம்ம சரஸ்வதி அம்மா அது கிடைச்சது, அது மாபெரும் பாக்கியம். அவங்கள வந்து நாம ஒரு பூஜைக்குரியவரா பார்க்க கூடாது. அந்த முருகனுடைய அடியாரா, அவருடைய தொண்டு, அவருடைய முருகனுக்கே தொண்டு செய்யும் ஒரு தொண்டரடியார். இப்ப எப்படி நம்ம திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், அப்போதைய அடிகளார், இப்படி ஒவ்வொரு அடிகளார் இருக்கிறாங்க. அது போல அம்மா அவர்களும் இந்த பனிச்சோலை முருகனின் அடியார். நிச்சயமாக. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த திருக்கோயிலை கட்டினதே அம்மா தான். அதுதான். ஏன்னா எங்கேயோ இருந்தே முருகர் வந்து கனவுல அந்த அம்மாவை வாமா எனக்கு ஒரு திருக்கோயில் கட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து
இந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்லி இந்த இடத்துல அவங்க வந்து இருந்து இங்கே இருக்கக்கூடிய முருகருடைய பக்தர்களை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு தன்னந்தனியாக நின்று ஒரு பெண்ணாக இருந்து உலக சாதனை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் மாபெரும். இது வந்து அவங்க செய்யல, முருகன் செய்ய வைக்கிறார். உண்மைதாங்க. முருகன் வந்து அவங்க மூலியமாக அவங்களுடைய துணையோடு இதை செய்து வைக்க செய்கிறாரு. என்ன தனியா இருந்தா அவங்களால முடியாது. நிச்சயமா. ஏன்னா இப்ப இவங்க வயசுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கு, அதாவது எத்தனையோ பெண்கள் வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த குடும்ப கடமைகளை நிறைவேற்றிட்டு வந்து தன்னந்தனியாக நின்று ஒரு அந்த முருகருக்காகவே தன்னுடைய வாழ்வியலை முழுமையாக ஒப்படைச்சு ஒரு முழு மனதோட ஒரு பக்தியோட ஒரு நம்பிக்கையோட முருகனுடைய நம்பிக்கையோட அவங்க இருக்கிறதுனால அவர் அருளை வாரி வாரி வழங்கி இந்த அம்மாவை வந்து அதிகப்படியான செயல்களை, அதாவது திருப்பணிகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை முருகரை உருவாக்குறார். அதான் உண்மை. அவர் உருவாக்குறாரு. அதை வந்து அம்மா அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாங்க. அதுக்கு வந்து இந்த பகுதி மக்கள் அத்தனையுமே முழு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா. அவங்களுடைய ஆதரவுனாலையும் முருகனின் அருளாலையும் தான் அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆலயத்தை உருவாக்க முடியுது. நிச்சயங்க. ஆனா மேலும் இந்த ஆலயம் இன்னும் மேலும் மேலும் வளரும். இதனுடைய சிறப்புகள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். நிச்சயம். இங்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்தா இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இதுவும் ஒரு நமது பழனி முருகன் மாதிரி இதுவும் ஒரு திருத்தலம் மிக பெரிசாக வளரும். மக்களுக்கு நல்ல பயன்பெறும். அது வந்து அந்த நிகழ்ச்சியை அம்மா அவர்கள் இருக்கும் போது அது செயல்படும். நன்றிங்க. செயல்படும் என்பதை என்னுடைய ஆசையாகவும் அம்மா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஆலயத்துக்காக எங்களால் முடிஞ்ச சிறப்புகளும் செய்திகளும் உதவிகளும் அதுபோல இதனுடைய நிகழ்ச்சிகள் யாரும் அனைத்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த தொலைநோக்கு நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க.